ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் வந்து நியூமெரிக்கல் மெத்தடில் உள்ள ஃபோர்த் ஆர்டர் ரன்ச்கோட்டா மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தீங்கன்னா, பை அப்ளைங் த ஃபோர்த் ஆர்டர் ரன்ச்கோட்டா மெத்தட் ரன்ச்கோட்டா மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா y ஆஃப் 0.2 வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம எடுத்தோன்னே இந்த ரன்ச்கோட்டா மெத்தடில் y ஆஃப் 0.2 கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 0.1ன்னு ஒரு இருக்கா, அப்போது ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 0.2க்கு நம்ம வரணும். இதை வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ y dash is equal to y minus x. y of 0 is equal to 2ங்கிற வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கான இன்டர்வல் ஹெச்ங்கிறது இன்டர்வல். ஸோ ஹெச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்த கிவன் என்னன்னா y ஆஃப் 0 is equal to 2. ஸோ இதிலேருந்து என்னால் எக்ஸ் நாட்டும் ஒய் நாட்டும் கண்டுபிடிக்க முடியும். இந்த 0ங்கிறது தான் எக்ஸ் நாட், ஸோ இந்த 2ங்கிறது தான் ஒய் நாட். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க ஹெச் என்னென்னா 0.1. அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து y dash is equal to y minus x. இந்த y dash அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது f of x, y is equal to y minus x. ஸோ இந்த கிவனை வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட போகிறோம். டு ஃபைண்ட் y of 0.1, k1ஓட வேல்யூ வந்து h into f of x0, y0. ஹெச்சோட வேல்யூ 0.1, f into 0, 2. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா f of x, y is equal to y minus x. எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 2வும் இருக்குது. ஸோ y minus x அப்படின்னா எனக்கு 2 minus 0ன்னு கிடச்சிரும். ஃபங்க்ஷனோட வேல்யூ எனக்கு 2ன்னு கிடச்சிரும். இந்த 2வை வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 0.1 into 2 எனக்கு அப்படி கிடச்சிரும். k1ஓட வேல்யூ வந்து எனக்கு 0.2ன்னு கிடச்சிரும். ஸோ k2 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. ஹெச்சோட வேல்யூ 0.1, f of x0ஓட வேல்யூ 0 plus h by 2க்கு ஹெச்சோட வேல்யூ 0.1 divided by 2, y0 is equal to 2. ஸோ ப்ளஸ் k2ஓட வேல்யூ 0.2 divided by 2 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0ஓட எனிதிங் ப்ளஸ் பண்ணாலும் அதே வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ 0.1 divided by 2ன்னு எனக்கு வந்துடும். 2 plus 0.2 divided by 2 அப்படின்னா நமக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ 2 2s are 4ன்னு வரும். 4 plus 0.2ங்கிறது 4.2ன்னு எனக்கு கிடச்சிரும். ஸோ divided by 2ன்னு வந்துடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.05ன்னு வந்துடும். இதை டிவைட் பண்ணோன்னா எனக்கு 2.1 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து f of x, y அப்படி இருந்தால் y minus x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 2.05ன்னு வருது. மல்டிபிள் பண்ணால் k2ஓட வேல்யூ 0.2050. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா k3 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. இது வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ஹெச்சோடது 0.1, f இன்ட்டு x0ஓட வேல்யூ 0 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1 by 2, 2 ப்ளஸ் 0.2050 divided by 2. ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ 0.1 into f of 0.1 divided by 2, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ 4 ப்ளஸ் 0.2050 பண்ணால் நம்மளுக்கு 4.2050 கிடைக்கும் divided by 2. அதுக்கப்புறமா இதை டிவைட் பண்ணால் 0.05, இதை டிவைட் பண்ணால் எனக்கு 2.1025 அப்படி எனக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து 0.1 அப்படிங்கிறது ஹெச், இதை அப்படியே வச்சுக்கிட்டே வரும். இது வந்து f of x, y. ஸோ அப்போ y minus xங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும். இதை வந்து நான் சப்ராக்ட் பண்ணேன்னா 2.0525 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். மல்டிபிள் பண்ணேன்னா k3ஓட வேல்யூ எனக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து k4ஓட வேல்யூ. k4ஓட ஃபார்முலா h into f of x0 plus h, y0 plus k3. ஹெச்சோட வேல்யூ 0.1, f of x0ஓட வேல்யூ 0 plus ஹெச்சோட வேல்யூ 0.1, y0ஓட வேல்யூ 2 plus k3ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2053. 0.1 அப்படி இருக்குது. f of இது வந்து 0.1, 2 plus 0.2053 அதை ப்ளஸ் பண்ணால் 2.2053 எனக்கு கிடைக்கும்.
இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போனா எனக்கு ஒய் மைனஸ் எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் நான் எழுதுவேன். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2.1053 எனக்கு கிடச்சிடும். அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஹெச்சோட எனக்கு 0.2105 அப்படிங்கிற K4. நெக்ஸ்ட் ஒன் வந்து del y. del yயோட ஃபார்முலா 1/6 into K1 plus 2 K2 plus 2 into K3 plus K4. ஸோ 1/6 போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்ச K1ஓட வேல்யூ ப்ளஸ் 2 into K2ஓட வேல்யூ ப்ளஸ் 2 into K3ஓட வேல்யூ ப்ளஸ் K4 போட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக 2ஆல் மல்டிபிள் பண்ணி இல்லை 2ஓட மல்டிபிள் பண்ணி பண்ணணும்னு தேவையில்ல. நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் டயத்தில் டைம் இருக்காது. இது வந்து ஒரு முக்கியமான 10 மார்க். ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமாக போடுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் 1.2300 அப்படின்னு வரும். இதை வந்து 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.2050 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து del y. ஓகேவா? இப்போ இந்த del yலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y of 0.1 தான் நம்மளுக்கு வேணும். இந்த y of 0.1 தான் என்னது? y1. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y0 ப்ளஸ் del y. ஓகேவா? y0ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 ப்ளஸ் அப்போ del yயோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2050. அப்போ இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து y1 அதாவது y of 0.1 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y of 0.2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா y1 அப்படிங்கிறது தான் இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என்னன்னா 2.2050 y1. இப்போ எனக்கு x1 வேணும்ல இதில் ஈக்குவல் டு x0 ப்ளஸ் ஹெச். x1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 0 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1 which is equal to 0.1. எனக்கு x1ஓட வேல்யூ என்ன கிடச்சிடும்? 0.1 கிடச்சிடும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் மேம் நம்ம x1 y1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 0.1க்கு வந்து x0 y0 வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து 0.2ங்கிறதுக்கு நம்ம x1 y1 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் வேரியபிள். இப்போ அதே மாதிரி K1 is equal to h into f of அங்கே வந்து நம்ம x0, y0ன்னு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து x1, y1 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ 0.1. f of x, yனா y மைனஸ் xன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து y1 மைனஸ் x1 வரும். y1ஓட வேல்யூ 2.205 மைனஸ் x1ஓட வேல்யூ 0.1. இதை மைனஸ் பண்ணால் 2.105ன்னு கிடைக்கும். இதை வந்து நான் ஹெச்சோட மல்டிபிள் பண்ணால் K1ஓட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் K2ஓட வேல்யூ h into f of x1 plus h/2 plus y1 plus K1 divided by 2. ஹெச்சோட வேல்யூ 0.1 f into x1ஓட வேல்யூ 0.1 plus ஹெச்சோட வேல்யூ 0.1/2 y1ஓட வேல்யூ 2.205 plus K2ஓட வேல்யூ 0.2105 divided by 2. இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போகணுன்னு தேவையில்லை. சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் நீங்கள் வந்து டைரெக்டாகவே போட்டுடலாம். 0.1 ப்ளஸ் 0.1 டிவைடட் பை 2. ஓகேவா? இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்லேயே டக்குன்னு போட்டுடலாம். டைம் சேவ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா 0.15 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2.310 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் x, y அப்படின்னா y மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இதுலேருந்து எனக்கு K2ஓட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து K3. அதே மாதிரி h into f of x1 plus h/2, y1 plus K2/2. ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1 f of 0.1 plus 0.1 divided by 2, y1ஓடது 2.205 plus K2ஓட வேல்யூ 0.2160 divided by 2. அதுக்கப்புறம் 0.1 அப்படியே இருக்கும். f of x, y அப்படின்னு எனக்கு கிடைக்கும். y மைனஸ் எக்ஸ்ன்னு நான் போடுவேன். மல்டிபிள் பண்ணால் 0.2163. K4க்கும் அதே மாதிரி h into f of x1 plus h, y1 plus K3. ஸோ ஹெச்சோட வேல்யூ 0.1 f into x1ஓட வேல்யூ 0.1 ஹெச்சோட வேல்யூ 0.1, y1ஓட வேல்யூ 2.205 plus K3ஓட வேல்யூ 0.2163.
எஃப் ஆஃப் இதை ஆட் பண்ணால் 0.2ன்னு வருது, இதை ஆட் பண்ணால் 2.421 வருது. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா ஒய் மைனஸ் எக்ஸு, ஸோ K4ஓட வேல்யூ. அடுத்தது வந்து del y is equal to 1/6 into K1 plus 2K2 plus 2K3 plus K4. இதில் வந்து 1/6 K1ஓட வேல்யூ ப்ளஸ் 2 into K2ஓட வேல்யூ ப்ளஸ் 2 into K3ஓட வேல்யூ ப்ளஸ் K4ஓட வேல்யூ. இது எல்லாத்தையுமே கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா 1.2972. இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2163 அப்படிங்கிற del y எனக்கு கிடச்சிடும். del y கிடச்சதுக்கப்புறம் del 2 is equal to y1 plus del y. ஸோ 2 plus 205 y1 அதோட ப்ளஸ் del y ஆட் பண்ண அப்படின்னா 0.216ங்கிறது del y. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு y2 கிடச்சிரும் 2.421. இந்த y2 அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன அப்படின்னா y of 0.2. ஸோ சொல்யூஷன் டேபிளில் வந்து எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். எக்ஸு 0வாக இருந்தபோது ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸு வந்து 0.1ஆக இருந்தபோது ஒய்யோட வேல்யூ வந்து 2.205, எக்ஸு வந்து 0.2ஆக இருக்கும் போது 2.421. ஓகேவா? தேங்க்யூ. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்.